ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை தான் கடைய போகிறேன். அதுக்காக இதை பாருங்கள், 4 பச்சை மிளகாய், 4 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் உரித்து போட்டு வேக வச்சுருக்குறேன் தனியாக. அது கூட முருங்கைக்கீரையை போட்டு வேக வச்சிடலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கீரையை அவிச்சிங்கன்னா கருக்காமல் இருக்கும். பருப்பு தனியாக வேக வச்சுருக்கிறேன். 4 பருப்பு தான் வேக வச்சு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கடைஞ்சிடலாம். கடைஞ்சி தாளித்து சாப்பிடும்போது காட்டுறேன். சட்டியில், மண் சட்டியில், கொத்து சட்டியாக இருக்கணும். அதில் போட்டு மத்து வச்சு நல்லா கடன்னு கடைஞ்சிட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்தாலே போதும். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை கொஞ்சம் வெந்தாலே போதும். நல்லா அப்படியே பச்சையாகவே இருக்கணும். ஏன்னா பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, வெந்து கெட்டுச்சான் முருங்கைக்கீரை, வேகாமல் கெட்டுச்சான் அவுத்திக்கீரைன்னு. முருங்கைக்கீரை வெந்துட்டால் டேஸ்ட் போயிடுமோ, அதனால் முருங்கைக்கீரை வெந்து கெட்டுச்சான்வாங்க. பாருங்கள், கீரை கடைஞ்சாச்சு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சாச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மரவள்ளி கிழங்கு துண்டுக்கட்டாக அரிஞ்சு உருளைக்கிழங்கு மாதிரி கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து அள்ளி போட்டு வேக வச்சு இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கிறேன். இதிலையே வந்து அவங்களுக்கு பிடிச்சா தேங்காய் துருவி போடலாம், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் துருவி போட்டால். நான் இன்றைக்கி தேங்காயெல்லாம் போடல. இந்த பாருங்கள், கீரையை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்படி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். கீரை, முருங்கைக்கீரை நல்லா இரும்பு சத்து. வாரத்தில் ஒரு தடவையாவது செய்து கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களாவது பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு செரிக்காதுங்க, ஆனால் கடைஞ்சிட்டா நல்லாயிருக்கும். சூப்பர். இந்த காஞ்ச மிளகாய் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம. இந்த முருங்கைக்கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி லீவு நாளில், இன்றைக்கி லீவு நாளில் செய்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. சூப்பராக இது ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னைக்கு நான் நேரத்தோடையே சமைச்சிட்டேன். ஏன்னா காலை டிஃபன் நான் எதுவும் செய்யலையா, டைம் ஆயிடுச்சு. நான் நேரத்தோடு சமைச்சாச்சு. நல்லா இருக்குங்க. மாசமாக இருக்கிறவங்க தான் நிறைய அந்த கீரை கொடுக்கலாம். கொடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.